நீங்கள் உங்கள் ஷோல்டர் தூக்கும் போதோ இல்லை இப்படி இறக்கும் போதோ அப்படி இல்லைனா இப்படி ரொட்டேஷன் பண்ணும் போது உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின் வருதா? அதுக்கு காரணம் உங்கள் ரொட்டேட்டர் கஃப், அதாவது உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற ஒரு 4 மசிலோட இன்ஜூரியாக இருக்கலாம். அந்த மசில்ஸ் தான் இன்ஜூரி ஆகிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி வீட்டிலே தெரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு நான் சொல்ல போகிற அடுத்த 3 டெஸ்ட், இதை வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பெயின்ஃபுல் ஆர்க் டெஸ்ட். உங்களோட கையை நீங்கள் இங்கேருந்து இங்கே கொண்டு வர வரையும் எந்த பெயினும் இருக்காது. ஆஃப்டர் இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் இந்த ரேஞ்சிலேருந்து இது வரையும் கொஞ்சம் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஷோல்டரை ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொட்டேட்டார் கஃப் இன்ஜூரி இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ட்ராப் ஆர்ம் டெஸ்ட். உங்களோட கையை இந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இந்த ரேஞ்சிலேருந்து ஸ்லோவாக கீழே கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்படி உங்களுக்கு ரொட்டேட்டார் கஃப் இன்ஜூரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் கீழே கொண்டு வரப்போ உங்களால் ஸ்லோவாக கொண்டு வர முடியாமல் சடன் கீழே ட்ராப் பண்ணுவீங்க, வித் பெயினோட மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் ரெசிஸ்டட் ரொட்டேஷன் டெஸ்ட். அதாவது நம்ம ஷோல்டரோட ரொட்டேஷன் இதுதான் நம்ம ஷோல்டர் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ரொட்டேஷனை உங்களோட இன்னொரு கையால் இப்படி ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் மூவ் பண்ணுறப்போ உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜூரி இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கான ரீஹேப் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ இந்த ரீஹேப் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் சன் ஃபிசியோவை கன்சல்ட் பண்ணுங்கள். அதிகமாக டென்னிஸ் விளாட்றவங்க இல்லை அதிகமாக ஸ்விம்மிங் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.